ஏய் சொல்றா என்னடா ஸ்கூல்ல பண்ணதுடா அசால்ட்டா போட்டு போயிட்டானுங்க. என்ன போட்டு போனாலும் கிளியரா சொல்லு. சொந்த மண்ணில பேடு போட்டானுங்கடா. போட்டது யாரு அத சொல்லு கிளியரா. ஜோசப் அத காட்டி குத்தது யாரு, ஸ்கெட்ச் போட்டது யாரு? ஸ்கெட்ச் போட்டது புருஷோத்தம. இதோர்கா மாதிரி அவன் தான் ஸ்கெட்ச் போட்டான். அவன் பின்னாடி ஸ்கெட்ச்ல போடல, நான் ஆள் மட்டும் தான் காமிச்சேன். அதுதான்டா ஸ்கெட்ச் போடுறது, ஆள் காட்டி விடுறதாடா ஸ்கெட்ச் போடுறது. அண்ணனுக்கு தெரியாதுடா. 2 பேரும் வந்தானுங்கடா. மச்சான் அந்த கதை, 2 கீரு. ஏய் அந்த கதையை விடுறா. இன்னொரு கதை ஞாபகம் இருக்கா? சாம ஸ்கூல்ல புருஷோத்தம வந்து நோவின் அந்த கேங் அடிச்சுக்கிச்சு ஞாபகம் இருக்கா? கமல் சப்ரீஸ் அரிஸ்லாம் ஒரு கேங். ஸ்ரீபதி நகர் வரைக்கும் வந்தாங்களே. ஆமா அதான் சரியான பண்ணாரு. தாண்டி தான் போச்சு. அதோட எக்ஸ்டென்ஷன் கேஸ் தான் அந்த ட்ராக் ஓரமா அடிச்சுன்னு இருந்தாங்க. அதே ஒரு சைடு சஞ்சீவ். அது என்னாச்சு ஃபுல்லா சொல்லு. சஞ்சீவ் காந்தி ஒரு ஏ செக்ஷன் பி செக்ஷன் தான். கரெக்ட். அது என்ன கேக்குறா, இதுல என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணோட வீடு வந்து நான் தான் காமிச்சேன். ஆமா நீதான் அது. அதான் உள்ளுக்குள்ளேயே இந்த 4 பேர்ல ஸ்கெட்ச் போடுறாங்க. எனக்கு தான் எதுக்கு அடிச்சானே ஃபர்ஸ்ட் தெரியாது. சிரிப்பா வருது. நோயின் தான் லவ் பண்ணிருந்தான், வேற யாரும் லவ் பண்ணாம வந்து போச்சு. கரெக்டா அந்த வீட வந்து நான் தான் காமிச்சேன். எங்க பாலாஜி நகர் தாண்டி தான் அந்த பொண்ணு இருந்தது, ஸ்ரீபதி நகர் பக்கத்துல. சோ மொத்த கேங் கிளம்பி வந்துட்டானுங்க பிரகாஷ் நகர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும் மச்சான், அதே மாதிரி ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு பாக்க எங்க வீட்டு எதிர் தெரியும் வரீங்களா? எவனோ வருவான்டா வந்து ஐஸ்வர்யா. நான் கிடையாது, வியூவர்ஸ் இவனுங்க எல்லாம் போய் சொல்றானுங்க. ஐஸ்வர்யா வந்து ஐஸ்வர்யா தங்கச்சி மாதிரிலாம் இல்ல. இரு நான் சொல்ல விடுறா. ஐஸ்வர்யா வந்து நான் வந்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸ்கூல் படிக்கும் போது சைட் அடிச்சிட்டு இருந்தேன். ஆனா ஐஸ்வர்யா இரு சொல்ல விடு. ஐஸ்வர்யாவை லவ் பண்ணது யார் தெரியுமா? இங்க பாரு மச்சான். இல்ல ஐஸ்வர்யாவை லவ் பண்ணது யாருன்னு சொல்ற பாரு. நம்ம தூத்துக்குடி கொத்தனார் ஒருத்தன் விமல். அப்புறம் வந்து அவன் கண்ணாலேயே லவ் பண்ணியிருந்தான் ரொம்ப வருஷமா அவன். அப்புறம் வந்து நிர்மல் இருக்கான்ல, அவன் என்ன பேப்பர் கசி போடுவான். பேப்பர் கசி ஒவ்வொருத்தரும் வந்து அட்ரஸ் கேட்பான். அவன் கேட்பான். நான் கேட்டானா அவங்கிட்ட செருப்பு பிஞ்ச போய் சொல்றானா? ஐயோ சார் நான் பேசுறேன். ஒரு பொண்ணு இருக்கு சொல்லிட்டு இவன் ரொம்ப டீடைல் தான் சொல்றான். என்னன்னு கேளுங்க. எனக்கு யாரும் தெரியும், யாரையும் லவ் பண்ணலையே. இல்லையே சீச்சி, நான் யாரையும் லவ் பண்ணலையே. தெரு எல்லாம் ஆயமா எல்லாத்தையும் லவ் பண்ணுவாங்க. ஆயமா கோயமா லவ் பண்ணி. சரி மச்சான் இரு, அந்த ஐஸ்வர்யா கதையை விட்டுறேன். ஐஸ்வர்யா கதையை பிடிட்டுமா நான் இதுல சொல்லு. பாக்கம்ல ஒரு ஐஸ்வர்யா இருந்தது, அவளை இழுட்டுமா நானு? கே ஐஸ்வர்யாவே ஏ ஐஸ்வர்யாவே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை கிட்டதே வந்தாங்க. ஓகேவா? நல்லா பாத்துக்கணும். இவன் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தான். அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னா நான் மறந்து போயிட்டேன். ஆனா வந்து சின்ன 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கிருஷ்ணாபுரம் பிரான்ச் உனக்கு எப்பறம் தெரியும் ஐஸ்வர்யாவை? ரயில்வே ட்ராக் வரல அந்த சண்டை ஞாபகம். ஆமா அந்த சண்டை இருந்தது. நான்லாம் இருந்தேன்டா. அது கேங் ஃபைட் தான் மச்சான். அது வேற அங்க இருக்கவங்களால தெரியல. கேங் ஃபைட் விட்டுரு. இங்க பாரு டேய் ஷாமே, மச்சான் அவன் ஃபுட்பாலுக்கு வந்தான்டா. உங்க பசங்க கூப்பிட்டானுங்க. மச்சான் பெரிய சண்டை நடக்குது. வாடா வந்து நிக்கணும். நான் சொல்றேன், நம்ம இன்னைக்குதான் வந்து அலையன்ஸ் கிலையன்ஸ் எல்லாம் பேசுறோம்ல. அந்த டைம் வந்து கமல் கேங்ல இருந்து வந்து என் கையில அலையன்ஸ் கேக்குறானுங்க. மச்சான் நீ யாருக்காக வரன்றானுங்க. இந்த சைடுல வந்து இவனுங்க கேங் வந்துட்டு, அதாவது ஆக்சுவலா அப்ப என்னன்னா 2 பேருமே நம்ம பொதுவானவங்க. நம்மலாம் சரி அதுதான் ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன சண்டைனே தெரியாதுடா. அவனுங்க சொல்றானுங்க. இல்ல என்ன எப்படி மேனிபுலேட் பண்றான்னா, கமல் சைடுல எல்லாம் வந்து மச்சான் நீ எல்லாம் வந்து இது வந்து கமல் யார் சைடு, இந்த சைடு அந்த சைடுல இருந்தானா? நிர்மல் இல்ல மச்சான், நிர்மல் இல்ல. அவன் பேர் தடியா ஒருத்தர் இருப்பானேடா. யாரு அவன்? இல்ல மச்சான் நான் வந்து நானே ஜோசப்லாம் ஒரு கேங் மச்சான். நான் சொல்றேன் ஜோசப் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் கிடையாதுடா. நாங்க எப்படின்னா வந்து அவனா வச்சுட்டோம், கடைசியில வந்து அவனுங்களை வச்சுட்டு நாங்க வந்து வின் இன்னொன்று கேங். ஜோசப் அப்படிதான் யோசிப்பா எப்பவுமே. ஒளிதா நான் என்னாச்சு சொல்றேன் பாரு. ஜோசப் என்னதான் வேலை பாக்கல, அவன் பார்த்த வேலை எல்லாமே வந்து கொடூரமான. அவன் ஒரு பொண்ணியாடா லவ் பண்ணான். ரொம்ப சீரியஸா பொண்ணு லவ் பண்ணான். ஆமா இந்த ஆமாமா ட்ரெயின்ல போவானே அந்த பொண்ணை பாக்குறது டெய்லி. ஒரு நாள் கூட்டு போய் மாட்டி விட்டான் மச்சான். நான் மட்டும் தான் போறேன் கூட. இந்த நாய் வந்து பண்ண போறான்றது எனக்கு தெரியாது. என்ன பண்ண போறான்? அந்த பொண்ணு கூட்டு போயிட்டு ரோட்ல கிஸ் வச்சு அடி வாங்க வச்சானே. அதுக்கு என்ன நீ அடி? அவன் நான் இப்ப எப்படி இருப்பேன்?
லவ் பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்க. சரி யாரு எத்தனை பேரா பண்ணீங்க மொத்தம் அது சொல்லுங்க. வந்து நோவின் நோவின் மட்டும் தான் பண்ணா. மச்சான். சரி. அப்ப வந்து அதான் ஷாமிட்ல தான் ஃபர்ஸ்ட் ஷாமிட் சைடுல தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆமா இருந்தது. இவன் தான் ஆள் காட்டி. ஏய், ஆள் கட்டிலாம் இல்ல. இடம் கேட்டானுங்க, நம்ம பசங்களாச்சுன்னு காமிச்சிட்டு வந்தேன் அப்ப நான். என்னாச்சுன்னா நோவின் வந்து அவ லவ் பண்றதுனால ஏதோ அவ பின்னாடியே போயிட்டு ஏதோ லவ் லெட்டர் கொடுக்க போயிருக்கான் போல இருக்கு. அது வந்து ஏதோ பிரச்சனை ஆயிட்டு அப்ப வந்து கரெக்ட். இல்ல, அந்த பசங்க கிட்ட ஹரிஷ், சபரீஷ் ஆ, ஏ செக்ஷன் பசங்க கிட்ட சொல்லி அவங்கெல்லாம் ஒரு கேங். ஓகேவா? நான் கேட்டேன் டேய் இப்போ சபரீஷ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்காது. அவனோட செம்ம சண்டே ஆயிடுச்சு. ஓகேவா? அவங்க பேசவே மாட்டான். ஹரிஷ்லாம் இருக்கான். நான் ஹரிஷ் கிட்ட அதான் கேட்டேன், ஏன்டா உங்க கேங்லயே 4 பேர் தான் இருக்கீங்க, அதுலயும் கிரி சண்டைக்கெல்லாம் வரமாட்டான், யார் வச்சு நீ சண்டை போற அப்படின்னு பார்த்தா அப்பதான் வந்து ஆள் கூட்டிட்டு இருந்தானுங்க டி செக்ஷன்ல வந்து இவனுங்கலாம். ஏ செக்ஷன்ல பாத்தீங்கன்னா யார் யார் தெரியுமா? திலகரு, நவீன், இதுல சமகாமி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சண்டே ஜெயா காலேஜ் அந்த அலி ஸ்டோர் பக்கத்துல நடக்குது. கரெக்டா நானும் வண்டியும் வந்து சமோசா வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். நீங்க எப்பவுமே அதடா பண்ணுவீங்க. நீ அங்க கேளு திலகர் கூட ஒருத்தன் இருப்பான், ஜே நவீன் ஆமா. இவனுக்கு 2 பேரும் இந்த சைடு, அந்த சைடு சபரீஷ் பொழகுறானுங்க. இந்த சைடுல இருந்து இவனுங்க நான் சொல்றேன் சபரீஷ் என்ன பண்ணிட்டான்? WWE மேட்ச் வச்சானுங்க மச்சான். சபரீஷ் இல்ல இல்ல, இது வந்து ஜே ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல நடக்குது, அலி ஸ்டோர் பக்கத்துல. நானும் வண்டியும் அங்க கிடையாது. ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் இது பக்கத்துல. அங்க கிடையாது இல்ல மச்சான். இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் First சண்டே இங்க ஜே இருடா, ஒண்ணு சொல்லுங்கடா. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இங்க பேசிக்கினானுங்க. ஆ. ஆனா எங்க போய் அடிச்சிங்கனானுங்கன்னா ம். நம்ம ஸ்டேஷன் போற ரோடு ஒண்ணு போகும் தெரியுமா, ஆமா. ஆப்போசிட்ல. அதாவது நம்ம ஸ்கூல் பேக் சைடு இல்ல இல்ல, நீங்க அத சொல்லல. நான் சொல்றது வெரி ஃபர்ஸ்ட் சண்டே அங்க அடிச்சுன்னு இங்க ஆள் வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டானுங்க. அதுதான் சொல்ல அங்கதான் போய் ஆரம்பிச்சு அப்பயும் வந்து பிரிச்சு விட்டாங்க. 2வது வாட்டி தான் நம்ம அந்த இதுல நான் சொல்லவா அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் சொல்லவா? நானும் வண்டியும் வந்து சாப்பிட்டு இருக்கோம். எனக்கு வந்து இந்த சைடும் முக்கியம். நான் திலகர் கூட இந்த சைடுல இருப்பேனா, அந்த சைடுல இந்த பசங்களும் தெரியும். ஒரே கிளாஸ் தானே நாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடுல தெரியும். நானும் வண்டியும் சாப்பிட்டு இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் என்ன தெரியுமா? சபரீஷ் இந்த கைய வச்சுன்னு சுத்துன்னு சுத்தறான். இவனுங்க உழுது மச்சான் அடிக்கிறான்டா. நீங்க சாப்பிட்டு இருந்தா என்ன மச்சான், அப்ப எதுக்குடா அங்க போறேன்? இல்ல மச்சான் இருடா, அவனை பழகிட்டு போலாம். மறுபடியும் உழுது அவனுக்கு. இந்த செம்ம சண்டை ஆயிடுச்சு இவனுக்கு 2 பேருக்குள்ள. இதுல வந்து இப்ப கேங் வார். இப்போ இவனுங்களுக்கு ஒரு ஆளை செய்யணும், இந்த சைடுல ஒரு ஆளை செய்யணும். இந்த சைடு ஆளுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இவனை இறக்குனானுங்க. சஞ்சீவ் அங்க கீழே வந்துன்னா செருப்பால அடி பண்ணாங்க. புடிச்சு வச்சு ஐபோன் வேற நாய. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லு. சஞ்சீவ் எந்த சைடுல இறங்கினா? பூபால் எந்த சைடு? சஞ்சீவ் பூபால் சைடு ஏ செக்ஷன். ஏ செக்ஷன் சைடு தான். இல்ல இவனுக்கு 2 பேர் தான் அடிச்சினானுங்க, சஞ்சீவும் பூபாலும் தான். அதான்டா சொல்றேன். பூபாலன் வந்து கமலுக்கு சப்போர்ட் வச்சான், சஞ்சீவ் வந்து ஏ செக்ஷன் சப்போர்ட். ஓகே ஓகே. ஏய் கமல் தான்டா ஏ செக்ஷன். என்னடா பேசுற? இதெல்லாம் இல்ல, இது சண்டே. இல்ல கமல் ஹரிஷ் கமல் வந்து நோவின் டீம்டா. கமல் வந்து நோவின் டீம். ஹரிஷ் டீம் வந்து ரொம்ப வீக்கான டீம் ஆக்சுவலி. ஏன்னா ஹரிஷ் கேங் கூட எவனுமே பேச மாட்டானுங்க. கமல் கிட்ட நம்ம எல்லாருமே பேசுறோம். கமல் தான். நான் வந்து சொல்ல மாதிரி சொல்லிட்டேன் மச்சான், எனக்கு அவனுக்கு தான் வந்து க்ளோஸ். ஆனா என்னன்னா எனக்கு வந்து நாள் தெரியும். நான் சொல்லிட்டேன், எப்பா என்ன எந்த இதுக்குமே தெரியுமா? நானே ஒரே ஒரே கிளாஸ்ரா. அதுதான் மச்சான் இவனுக்கு தான் ஆரம்பிச்சது. நான் தான் சொல்றேன். ஏமாத்தாத டி செக்ஷன்ல மச்சான் இவன் மாதிரி வந்து குடுத்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு பி செக்ஷன் பசங்க வந்து குடுத்துட்டானுங்கன்னு சொல்லிட்டான். நான் இல்லடா, நான் வந்து டி செக்ஷன் போயிட்டேன்டா நாயே. ஏ செக்ஷன் பி செக்ஷன்ல இருந்த. இது நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இப்ப நம்ம செக்ஷன் பேசுறது மாறிட்டேன். எல்லாமே 11th. 11th ஆமா. 11th நான் சொல்றேன். 11th A வந்து கமல் இருக்கான். ஆமா. B ல நான் இருக்கிறேன், ஹரிஷ் இருக்கிறான், எல்லாரும் அங்கதான் இருக்கும். நானும் அங்கதான்டா இருந்தேன். நான் நீ டி வந்து செக்ஷன். இல்ல, இவன் ஏன்னா நான் வந்து 11th படிக்கும்போது சிவபாரதியோட சுத்தி இருந்தேன். அவன் என்ன கம்ப்யூட்டர் பண்ணான், சயின்ஸ் குரூப் பெண்களை பார்த்தால் கண்களை மூடும் வருத்த வாலிபர் சங்கம்னு ஒரு ஆரம்பிச்சானுங்க. அதுல வந்து நானு, சிவபாரதி, ஜோசப், ஆனந்த்ராஜ், குரு பிரசாத், அந்த கண்ணாடி நீயும் டி செக்ஷன் தான். நம்மலாம் ஒரு கேங்கா இருந்தோம். நம்ம வந்து என்னன்னா, நம்ம எப்படின்னா வந்து நம்ம தான் ரவுடி கேங்க. அப்போ எல்லாரும் நம்மள பார்த்து தான் பயப்படுவாங்க. நான் கேட்டேன், என்ன ஏன்டா பார்த்து பயப்படுறேன், அவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னா, ஐயோ ஜோசப் பெருசா இருப்பா அப்படின்னு. ஆனா ஜோசப்பே காமெடி, ஜோசப் சரியான காமெடி நான் யாருக்குமே தெரியாது. அப்படிதான்